ஹலோ வியூவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் உலகின் மிகவும் வருமான 5 கற்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். நண்பர்களே, உலகில் அப்படிப்பட்ட கற்கள் உள்ளது. விஞ்ஞானிகள் அவற்றின் இருப்பின் மர்மத்தை அவிழ்க்க தங்கள் மூளையை கசக்கி பிரிந்துள்ளனர். ஆனா விஞ்ஞானிகளுக்கு ஒரு துப்பு கூட கிடைக்காமல் தவிக்கின்றன. இந்த கற்கள்ல சிலவற்றின் மர்மம் அதிர்ச்சி ஊட்டுவதாக உள்ளது. அதை விஞ்ஞானிகளே கற்பனை செய்து கூட பார்த்திருக்க முடியாது. அவற்றில் ஒன்று எல்நாசலா பாறை. ஒரு வேற்றுக்கிரகவாசி தான் இந்த கல்லை இரண்டாக வெட்டியதா நம்பப்படுகிறது. மற்றொரு பிளவு ஆப்பிள் பாறை. இந்த கல் இரண்டாக பிளவுபட்டதற்கு காரணம் 2 கடவுள்களுக்கு இடையான போர் என்று நம்பப்படுகிறது. முதலாவதாக இருப்பது சவுதி அரேபியாவில் உள்ள அல் நஸ்லா பாறை. ஒரே அடியில லேசர் மூலம் வெட்டப்பட்டது போல நடுவில் பிளவுபட்ட ஒரு பாறையை நீங்கள் எப்போதாவது பார்த்திருக்கிறீர்களா? சவுதி அரேபியாவின் பாலைவனத்துல ஒரு மர்மமான கல் உள்ளது. அல் நஸ்லா பாறை. இது ஒரு சாதாரண கல் அல்ல, ஆனா 2 துண்டுகளாக பிரிக்கப்பட்ட ஒரு பெரிய பாறை. அது இன்னும் அதன் மெல்லிய கால்களில் நிற்கிறது. மிகவும் ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால் 2 தூண்களும் ஒரு சரியான நேர்கோட்டில் ஒன்றிணைந்து ஒன்றாக பிரிக்கப்பட்டுள்ளது. யாரோ ஒருவர் கணினியை கொண்டு இதை வடிவமைத்தது போல உள்ளது. இந்த பாறை தைமா பாலைவன சோலைக்கு அருகில் அமைந்துள்ளது மற்றும் இந்த பகுதியின் மிக பழமையான நாகரிகங்களில் ஒன்றின் தாயமாக இருந்தது. ஆனா இந்த கல்லில் உள்ள இந்த நேரான குறுமையான வெட்டு விஞ்ஞானிகளுக்கும் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்களுக்கும் இன்று வரை ஒரு மர்மமாகவே உள்ளது. இது சுமார் 6 மீட்டர் உயரம் கொண்டது. 2 பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. இந்த கல்லே ஒரு அதிசயம். இது ஒரு இயற்கையான விரிசலாக இருக்கலாம் என்று விஞ்ஞானிகள் கூறுகின்றனர். இது ஒரு புவித்தட்டு நகர்வின் விளைவாக ஏற்பட்டிருக்கலாம் என்று சிலர் நம்புகின்றனர். மற்றவர்கள் இது வானிலை மற்றும் அரிப்பின் விளைவு என்று கருதுகின்றனர். ஆனா இந்த வெட்டை நீங்க உன்னிப்பாக பார்க்கும்போது இந்த கோட்பாடுகள் அனைத்தும் தகர்ந்துவிடும். இது மிகவும் நேராகவும் சீராகவும் உள்ளது. ஒரு உயர் துல்லிய இயந்திரத்தால் வெட்டப்பட்டது போல இப்போது இந்த கல்லை இன்னும் மர்மமானதாக மாற்றுவதை பார்க்கலாம். ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமையான ஒட்டகங்கள் மற்றும் சவாரி செய்பவர்களின் உருவங்களை சித்தரிக்கும் குகை ஓவியங்கள் இதில் கண்டுபிடிக்கப்பட்டது. இதன் பொருள் இந்த கல் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக அங்கேயே இருந்து அப்போதிலிருந்தே பழங்காலத்திலிருந்து இந்த மர்மமான வடிவத்திலேயே நிலைத்திருக்கிறது. இந்த கல் இது ஒரு இயற்கையான உருவாக்கம் அல்ல, மாறாக பண்டைய வேற்றுக்கிரக தொழில்நுட்பத்தின் ஒரு மாதிரி என்று சிலர் நம்புகிறார்கள். ஒருவேளை வேறு உலகத்தைச் சேர்ந்த உயிரினங்கள் இதை செதுக்கி இருக்கலாம். ஆனா இன்று வரை இந்த பாறையை வெட்டுவதற்கு என்ன நுட்பம் பயன்படுத்தப்பட்டது, மேலும் அது எப்படி இவ்வளவு துல்லியமாக வெட்டப்பட்டது, இது உலகிற்கு ஒரு ஆழ்ந்த மர்மமாகவே உள்ளது. இரண்டாவது ஆப்பிள் ராக். நியூசிலாந்து கடலின் நடுவில் உள்ள ஒரு பெரிய வட்டமான பாறை மாயஜலமாக 2 சம பாகங்களாக பிளவுபட்டது போல தெரிகிறது. ஏதோ ஒரு தெய்வீக சக்தி அதை பிளந்தது போல நியூசிலாந்து கடற்கரையில் உள்ள ஏர்பல் டாஸ்மான் தேசிய பூங்காவுக்கு அருகில ஸ்லிப் ஆப்பிள் ராக் என்ற மர்மமான பாறை அமைந்துள்ளது. ஒரு பெரிய ஆப்பிள கத்தியால பாதியாக வெட்டப்பட்டது போல அது காட்சியளிக்கிறது. ஒரு கச்சிதமான துல்லியமான வெட்டு அது. ஆனா ஒரு கேள்வி இருக்கிறது, இத்தகைய அரிப்பு எப்படி ஏற்பட்டது? இது பல மில்லியன் ஆண்டுகளாக நீரில் மூழ்கியிருந்த ஒரு கிரானைட் பாறை. அதன் வடிவத்தை பார்க்கும்போது உறைபனி உருகுதல், வானிலை சிதைவு எனப்படும் ஒரு செயல்முறையால இது உடைந்திருக்கலாம் என்று விஞ்ஞானிகள் நம்புகிறார்கள். இதில் நீர் விரிசலுக்குள் நுழைந்து உறைந்து பாலையை பிளந்து விடுகிறது. அதன் வடிவமும் அமைப்பும் அதை ஒரு புகைப்படத்துக்கு ஏற்ற இடமா மாற்றுகிறது. ஆனா மௌரிய நாகரிகத்தின் ஒரு பழங்கதை இதை இன்னும் மர்மமானதாக ஆக்குகிறது. 2 கடவுள்கள் இந்த பாறைக்காக சண்டையிட்டதாகவும் அவர்களால ஒரு முடிவுக்கு வர முடியாத போது அதை இரண்டாக உடைத்ததாகவும் கூறப்படுகிறது. ஆனா இன்றும் இந்த பாறையை பார்க்கும் மக்கள் வேக்கிறார்கள். இது உண்மையிலேயே இயற்கையின் செயலா அல்லது ஏதேனும் மர்மமான சக்தி இதில் ஈடுபட்டதா? இது ஒரு பண்டைய நாகரிகத்தின் அல்லது மேம்பட்ட தொழில்நுட்பத்தின் அடையாளமாக இருக்கலாம் என்று சிலர் நம்புகிறார்கள். ஆனா உண்மை என்னவென்றால் இந்த பாறை எப்படி இவ்வளவு நேர்த்தியாக 2 சமபாகங்களாக உடைந்தது என்பது ஒரு மர்மமாகவே உள்ளது. இது உலகிற்கு தீர்க்கப்படாத ஒரு மர்மமாக உள்ளது. மூன்றாவது மர்மம் பிசாசின் பளிங்குகள், டிவில்ஸ் மார்பிள்ஸ். ஆஸ்திரேலியாவின் வடக்கு பிரதேசம் முழுவதும் ஒரு மர்மமான பள்ளத்தாக்கு பரவியுள்ளது. பிசாசின் பளிங்குகள் ஒரு ராட்சதனின் விளையாட்டு பொருட்களை போல தோற்றமளிக்கும் அளவுக்கு பெரிய பெரிய உருண்டையான கற்கள் அங்கெல்லாம் சிதறி கிடக்கிறது. சில கற்கள் கோடாரியால் உடைக்கப்பட்டது போல இரண்டாக பிளவுபட்டுள்ளது. ஆனா இந்த கற்களின் சிறப்பு அவற்றின் அளவில் மட்டும் இல்ல, அனைத்திலுமே சமாளமாக இருக்கிறது. அது எவ்வாறு வெட்டப்பட்டது, எவ்வாறு நிலைநிறுத்தப்பட்டது மற்றும் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக விழாமல் தங்கள் நம்ப முடியாத சமநிலையில எவ்வாறு நிற்கிறது என்பதுதான் அவற்றின் உண்மையான மர்மம். இந்த உருண்டையான பாறைகள் கிரானைட் பாறையால் ஆனது. விஞ்ஞானிகளின் கூற்றுப்படி மில்லியன் கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பாறைகள் பூமிக்கடியில் இருந்தபோது அவற்றின் மேலுள்ள பாறைகளின் நகர்வும் வானிலை மாற்றங்களின் விளைவுகளும் படிப்படியாக அவற்றை வடிவமைத்தது. இந்த செயல்முறை வானிலை சிதைவு மற்றும் அரிப்புடன் தொடர்புடையது என்றும் கூறப்படுகிறது. ஆனா இவ்வளவு துல்லியமான விரிசல்கள், இவ்வளவு சுத்தமான துண்டுகள் மற்றும் இவ்வளவு கனமான கற்கள் எந்த ஆதாரமும் இல்லாம ஒன்றன் மீது ஒன்றாக எப்படி அமைந்துள்ளது என்பதுதான் கேள்வி. உண்மையிலேயே இயற்கை மட்டும்தான் இதையெல்லாம் செய்ததா? வியக்கத்தக்க விஷயம் என்னவென்றால் இங்குள்ள சில கற்கள் எந்த நேரத்திலும் விழக்கூடிய அளவிற்கு ஒன்றன் மீது ஒன்றாக மிகவும் துல்லியமாக அடுக்கப்பட்டுள்ளது. இந்த இடம் பல
பழங்குடி மக்களுக்கு மிகவும் புனிதமானதாக கருதப்படுகிறது. இந்த கற்கள் ஒரு புராண சக்தியால இங்கு விடப்பட்டது என்றும் தங்கள் மூதாதைய தெய்வங்களின் முட்டைகள் என்று அவர்கள் நம்புகிறார்கள். அவர்களுக்கு இவை வெறும் கற்கள் அல்ல, மாறாக வாழும் வரலாறு. ஆனா இன்று வரை இது ஒரு மர்மமாகவே உள்ளது. இவ்வளவு கனமான வட்டமான கற்கள் எப்படி உருவானது? அவை எப்படி விரிசல் விட்டன? மேலும் அவை விழாமல் இப்படி எப்படி தாங்கி நின்றன? இது இன்றும் உலகிற்கு ஒரு தீர்க்கப்படாத மர்மமாகவே உள்ளது. 4வது, தேவதை புகைப்போக்கிகள். ஒரு தேவதை தன் மந்திரக்கோளால பூமியில் அற்புத கட்டமைப்புகளை உருவாக்கியது போல கற்கள் வானத்தை நோக்கி உயரும் ஒரு மாயஜால உலகத்தை பற்றி நீங்கள் எப்போதாவது கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? துருக்கியின் கப்படோசியா பகுதியில இது போன்ற அற்புதமான கட்டமைப்புகளை நீங்கள் காணலாம். பாலைவனம் மற்றும் மலைகளின் ஆழத்தில் நிற்கும் இந்த கல் புகைப்போக்கிகள் அவற்றின் வடிவம் மற்றும் தோட்டத்தின் காரணமா ஒரு மர்மமாக தோன்றுகிறது. இந்த புகைப்போக்கிகளின் வடிவம் மிகவும் தனித்துவமாகவும் விசித்திரமாகவும் இருப்பதால நீங்கள் அவற்றை முதலில் பார்க்கும்போது யாரோ ஒருவர் அவற்றை துல்லியமாக செதுக்கியுள்ளார் என்று நினைப்பீர்கள். சில இடங்கள்ல புகைப்போக்கிகள் மேல் நோக்கி சுழல்கின்றன, மற்ற இடங்கள்ல அவற்றின் மீது கனமான கற்கள் வைக்கப்பட்டுள்ளது. மற்ற நேரங்கள்ல யாரோ ஒருவர் அவற்றின் வலிமையான கைகளால உறுதியாக பொருத்தியுள்ளார் போல காட்சியளிக்கும். இந்த பெரிய புகைப்போக்கிகள் இயற்கையின் ஆயிரக்கணக்கான ஆண்டுகால கடின உழைப்பால் உருவாக்கப்பட்டன. பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு இங்கு எரிமலைகள் செயல்பட்டு வந்தன. அவற்றின் வெடிப்புகள் இந்த பகுதியின் பாறைகளை எரிமலை குழம்பு மற்றும் சாம்பலால் மூடின. பின்னர் காலப்போக்கில் காற்றும் மழையும் இந்த மென்மையான பாறைகளை ஒரு தனித்துவமான முறையில வடிவமைத்து ஏதோ ஒரு மாபெரும் மாயாஜாலத்தால நிகழ்ந்தது போல அவ புகைப்போக்கிகளாக மாறியது. இந்த புகைப்போக்கிகளை மிக உயரமானது 40 மீட்டர் வரை எட்டக்கூடும். இது ஒரு பெரிய கட்டிடத்துக்கு சமம். உங்களால இதை நம்பவே முடியாது. இந்த பெரிய பாறைகளின் மீது வைக்கப்பட்டுள்ள சிறிய மற்றும் பெரிய கற்கள் வானிலை எவ்வளவு மோசமாக இருந்தாலும் இன்று வரை விழாத அளவுக்கு மிகவும் சமநிலையில் உள்ளது. ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால் இங்குள்ள சில புகைப்போக்கிகள் ஒன்றுக்கொன்று மிகவும் துல்லியமாக அருகருகே அமைக்கப்பட்டுள்ளது. மிக சிறிய அசைவு கூட அவற்றை கவிழ்த்து விடும். இருப்பினும் இந்த புகைப்போக்கிகள் பல ஆண்டுகளாக அசையாமல் நிற்கிறது. இந்த புகைப்போக்கிகள் எப்படி இவ்வளவு துல்லியமாக வடிவமைக்கப்பட்டது, மேலும் அவை எப்படி இத்தனை ஆண்டுகளாக விழாமல் நிற்கிறது என்பது இன்று வரை ஒரு மர்மமாகவே உள்ளது. இது இயற்கையின் அற்புதமா அல்லது வேறு ஏதேனுமா? 5வது, கிருஷ்ணரின் வெண்ணெய் பந்து இந்தியாவில். இது நம் இந்தியாவிலும் மர்மமான இடங்களுக்கு பஞ்சமில்லை. அதுபோலவே தமிழ்நாட்டோட மகாபலிபுரத்துல ஒரு ஆச்சரியமான இடம் உள்ளது. அங்கு ஒரு கல் பல நூற்றாண்டுகளாக புவியீர்ப்பு விதியை மீறி நிற்கிறது. அது கிருஷ்ணரின் வெண்ணெய் பந்து என்று அழைக்கப்படுகிறது. அந்த பெயரை கேட்டாவே ஆர்வம் எழுகிறது. இந்த மாபெரும் உருண்டைப்பாறை எந்த நேரத்திலும் வழுக்கி விழுந்துவிடும் என்பது போல ஒரு சிறிய சரிவில நிற்கிறது. 1908ஆம் ஆண்டுல அது விழுந்து யாருக்காவது தீங்கு விளைவிக்க கூடும் என்று அஞ்சிய மெட்ராஸ் ஆளுநர் அதை அகற்ற முயற்சித்தார். அதை அகற்ற 7 ஆணைகள் பயன்படுத்தப்பட்டது. ஆனா அந்த முயற்சி தோல்வியடைந்தது. அந்த கல் அதன் இடத்திலிருந்து ஒரு அங்கலம் கூட நகரவில்லை. ஆச்சரியப்படும் விதமாக இன்றும் கூட இந்த பாறை ஒரு சரிவில் மிகவும் பலவீனமாக தோன்றுகிறது. எந்த நேரத்திலும் அது கவிழ்ந்துவிடும் என்பது போல காட்சியளிக்கிறது. ஆனா அதுதான் இல்ல, அது அசையவில்லை. உள்ளூர் நம்பிக்கையின்படி கிருஷ்ண பகவான் தனது சிறு வயதுல வெண்ணெய் திருடினார். மேலும் வானத்திலிருந்து விழுந்து இங்கே உறைந்த அந்த வெண்ணெயின் ஒரு துண்டு இது. அன்று முதல் இது கிருஷ்ணரின் வெண்ணெய் பந்து என்று அழைக்கப்படுகிறது. ஆனா இத்தனை ஆண்டுகளாக இந்த பாறை எப்படி இந்த நிலையில் இருந்தது என்பது இன்று வரை ஒரு மர்மமாகவே உள்ளது. இது இந்தியாவின் மிகவும் மர்மமான படைப்புகள்ல ஒன்றாக விளங்குகிறது. ஓகே, இந்த விட பிரச்சனை மீண்டும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம்.